வணக்கம். நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் எதுக்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு ஒரு 6%, 7%, 8% வரைக்கும் கொடுப்பாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னா. நம்மளோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவீக்கம். அந்த பணவீக்கத்துக்கு நியரஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது பணவீக்கம் பார்த்திங்க அப்படின்னா 5 to 6, 7% வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பணவீக்கம்ங்கிறது இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட் அடுத்த வருஷம் அதே டைமில் ஒரு 7% கம்மியாயிரும். அந்த 100 rupees இருக்குது அப்படிங்கிறது வந்து 100 ரூபா அப்படிங்கிறது வேல்யூ இருக்கும். ஆனால் 100 ரூபாய்க்கு உண்டான பொருள் வந்து போன வருஷம் வாங்கினதை விட இந்த வருஷம் கம்மியாக தான் வாங்க முடியும். அதுதான் பணவீக்கத்தோட புரிதல். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த 6%, 7%, இல்லை 5% ரெடியூஸ் ஆகிரும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6% உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் 7% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா உண்மையான வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் 1% தான். சரிங்களா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இதில் இருக்க எஃப்டியில் உங்களுக்கு கிடைக்கிறது. இதே மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போது கரண்ட் சினாரியோவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டர் தென் எஃப்டி பேங்க்கை விட அதிகமாக இருக்குது லாங் டேர்மில். ஷார்ட் பீரியடில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லாங் ரன்னில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஈக்விட்டி வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு போர்ஷன் நம்ம எடுக்கணும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது வந்து பெட்டர். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம கரெக்டாக ஒரு ஒன் டைம் பண்ணுவோம், அடுத்தது பண்ண மாட்டோம். எஸ்ஐபி முறையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட்டை 100 ரூபாயிலேருந்து நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்ருப்பாங்க. அது இன்வெஸ்ட் ஆகிட்ருக்கும். இதே நம்ம டைரெக்டாக போய் வாங்கி போடுறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்காது. நம்ம அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அதுக்காக. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர். இல்லை நான் வந்து ஒரு தெளிவாக இருப்பேன், எனக்கு வேலைக்கு நடுவுலையும் நான் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக பார்த்துட்ருப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் அதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டைவர்சிஃபை பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு அதிக டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அதை பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்து அமௌண்ட் மட்டும் மாதம் மாதம் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்துக்கலாம். சரிங்களா? இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், எனி ஒன் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா, இப்போ மற்ற அசட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விலை வந்து ரொம்ப அதிகமாகிடும். இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்ட் சினாரியோவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களுக்கு, மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் போயிட்டு சின்ன அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து அதுவும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட ஃபேமிலியோடு இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பெரிய சேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஏன்னா 1 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னா பெரிய சிட்டியில் தான் இருப்பாங்க. அந்த சிட்டிக்கு உண்டான சார்ஜஸ்ஸு அவங்க பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போக்குவரத்து செலவு, அவங்க தங்குறது, வாடகை, குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இது செலவுகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நடுத்தரமாக தான் இருப்பாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கினீங்கனாலும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, 1 லட்ச ரூபா மாத சம்பளம் நீங்கள் வாங்கினீங்கனாலும் நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 12 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1 லட்ச ரூபா வாங்கினீங்கனாலும் உங்களுக்கே அந்த அமௌண்ட் பத்தாது, நீங்கள் போய் என்னத்தை டேக்ஸ் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் நாம் எந்த லெவலில் இருக்கோம், நம்ம சேலரி என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கனாலே புரிஞ்சிடும். கவர்மெண்ட் வந்து அதனால தான் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக
டேக்ஸ் ஸ்லாபை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது அவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நம்மளால் பெரிய லெவலில் போய் ரியல் எஸ்டேட்லேயோ கோல்டுலேயோ போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே வழி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் தான். அதுலேயும் டைரெக்டாக போய் ஸ்டாக்ஸாக நீங்கள் வாங்குறீங்கன்னா, இப்போ டிசிஎஸ் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட இருக்கும். இன்ஃபோசிஸ் வாங்கணும் அப்படின்னா 1400 1500 கிட்ட இருக்குது. இது போய்ட்டு ஒரு டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அந்த ஐடி ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஐடி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டாப் லெவலில் இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியும் வந்துடும். இல்லை லார்ஜ் கேப் ஃபண்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 1000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 1000 வந்து டாப் லெவலில் இருக்க ஒரு 40 கம்பெனி 50 கம்பெனியில் இருக்க ஃபண்டுலேயும் எல்லாமே எல்லா கம்பெனிலையுமே ஈக்குவலாக இல்லை பர்சன்டேஜ் வைஸ் அவங்க ஃபண்ட் மேனேஜர் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபண்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைவர்சிஃபை ஆகிட்டு இன்வெஸ்ட் ஆகும். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணம் கொடுப்போம், அது வந்து பெரிய பணமாக மாறும். அந்த பெரிய பணம் வந்து ஃபண்ட் மேனேஜர்கிட்ட இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர் நமக்காக அந்த அவங்க சொன்ன ஃபண்டில் ஒரு டேட்டா வச்சுருப்பாங்க. இது இந்த கம்பெனி தான் வாங்கணும், லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், மிட் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து செபி ரூல்ஸில் செபி வந்து சொல்லியிருப்பாங்க. லார்ஜ் கேப் ஃபண்டா மிட் கேப் ஃபண்டா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது செபி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போது அது ப்ராப்பராக நம்ம பணம் வந்து எல்லா கம்பெனிலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இன்வெஸ்ட் ஆகும். நமக்கு ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும். ப்ராப்பராக ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. உங்களுக்கு அந்த ப்ரெஷர் டென்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். பட் டைரக்ட் ஈக்விட்டியில் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான், அதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிட்டர்ன் நல்லா பார்க்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து எதுக்காக சொன்னேன்னா, இப்போ ஒரு மந்த்லி சேலரி வாங்குறீங்க, ஒரு 1000 தான் சேவ் பண்ண முடியும்னா 1000 வந்து ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கோல்டுலேயோ இல்லை இதுலேயோ ரியல் எஸ்டேட்லேயோ போய் போடுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு. அதனால் அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதும் இது தான். அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்க, ஒரு இப்போ தான் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா முதல் நாள்லேருந்தே முதல் சம்பளம் வாங்குறதுலேருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன் எதிர்காலத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்கும் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், அதில் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். ஏஎம்எஃப்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஏஆர்என் ஹோல்டராக இருக்கேன். சரிங்களா? ஏஎம்எஃப்ஐ அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா, அவங்களோடது. அது வந்து செபி வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நிறுவனம் தான். சரிங்களா? அதனால் எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியும் பாதுகாப்பானது. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஎம்எஃப்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களோட எப்படி பண்ணணும் எல்லா வழிகாட்டுதலும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இல்லைனாலும் நோட் பண்ணிக்கங்க. 8012471071 மகேந்திரன். கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லம்சம்மாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லிக்விட் ஃபண்ட்னா என்ன, அந்த டீட்டெயிலெலாம் சொல்கிறேன். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணுறேன். என் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஓகேங்களா? தேங்க்யூ.